ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு குடல் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோங்க. 2 மிளகா கீரி போட்டிருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளி பழம் போட்டிருக்கேங்க. தக்காளி பழம் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தக்காளி நல்லா உடஞ்சி வரட்டுங்க. இப்போ நல்லா உடஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் கரம் மசாலா அப்படி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம குடல் சேர்த்துக்கிடுவோங்க. பாருங்கள், நான் ஒரு குடல் வாங்கி தான் நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இலக்கி இது 1 மணி நேரம் வேகட்டுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்கல. குடலேருந்து தண்ணி வந்துருக்குங்க. இப்போ நல்ல குடல் வந்துருச்சு. இப்போ 15 சின்ன வெங்காயம் மிக்சியில் 1 2 அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் பொடி, கரம் மசாலா பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் இலக்கி விட்டுக்கோங்க. இது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இது நல்லா வற்றி வரணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வற்றி கிரேவி இப்போ தான் வரட்டுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான குடல் கறி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேட்டாப்பா கருவேப்பிலை போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும்